வாங்க. அடடா பிரமாதமா இருக்கே. வந்து உட்காரு. நல்லா இருக்கு. அடடா. வாக்கண்ணா போய் உட்காரு. சரிங்க. நீங்களும் போங்க. அடே சின்ன சம்மந்தி, நீங்க வராம எப்படி? வாங்க வாங்க. வாவ் தாத்தா, சின்ன சின்ன டைனிங் டேபிள். சின்ன சின்ன டைனிங் டேபிளா? ஆமா, உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் டைனிங் டேபிள். உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. எடுத்துட்டு வாங்க ஸ்பெஷல் சாப்பாடு சம்மந்திக்கு. எப்படி கொடுங்க சித்தி. மாமா, சமையல்ல சித்தி சும்மா பின்றாங்க தெரியுமா? இப்படின்னு மசாலா போடுறாங்க, இப்படி மாவு கலக்குறாங்க, பக்காவா இருக்கு. நான் பார்த்துட்டே இருந்தேன். பாருங்க நீ, இஸ் a lucky man. என்ன சுனில் தம்பி, நீங்க ஒன்னும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இல்ல இப்போ சாப்பிட்றேன். அனி, அண்ணா அவரோட ஈவினிங் நியூஸ் பேப்பர் மிஸ் பண்றாரு போல இருக்கு. மாமா, இன்னைக்கு குழம்பு வச்சது பூனம் தான். அப்படியா? அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க. குட் குட். நோ தேங்க்ஸ். பூனம், நான் சம்மந்தி கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். நீ உன்னோட படிப்பை டெல்லியில கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா ஆஃபீஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ராகுல் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாவனா தினமும் ஆஃபீஸ் வருவா. என்னை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் ப்ரூவ் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அப்பா, என்ன சம்மந்தி, எங்க இருக்கீங்க? இன்னைக்கு ராத்திரி நீங்க எங்களோட தங்க மாட்டீங்களாமே? இல்ல பக்கத்துல நாங்க குவார்டர்ஸ்ல தான் இருப்போம். உங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. மாமா, நாம இங்க 3 ரூம்ல நிம்மதியா தூங்கணுன்றதுக்காக அவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல. அது சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் படுக்கையை போடுங்க. என்ன சார் நீங்க தாத்தா, இத நான் இங்க தூங்குறேன். நீ அங்கேயே தூங்கு. அத இங்க பாருப்பா, இப்படி கொடுங்க. நீ இன்னொரு பெட்ஷீட்டை கொண்டு வா போ. சரிங்கப்பா. என்ன சார் நீங்க ராகுல், போய் நீ கொஞ்சம் வர உட்கார வை போ. இல்ல நான் என்ன நீங்க போய் சொல்றேன்னா இங்க பாருங்க, நான் சொல்றது அட, கேளுங்க. ஜென்ஸ் எல்லாரும் இங்க தூங்கலாம், அப்புறம் லேடிஸ் எல்லாரும் அந்த ரூம்ல தூங்கலாம். இங்க பாரு பிரேம், என் பெட்ஷீட்டை இவருக்கு பக்கத்துல போடு. நைட்டு முழுக்க இவருக்கு சம்மந்தி lecture கொடுக்கணும். உட்காருங்க. ஓ கரண்ட் அட, போயிடுச்சா? நீங்க வேற உட்காருங்க கீழே. என்ன சம்மந்தி நீங்க? ஏதாவது நான் எடுத்துட்டு வரவா? சித்தப்பா தினமும் காலையில இந்த மாதிரி காப்பர் சொம்புல தண்ணி குடிப்பாரு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்பனா இந்த புக் ஆண்டி தான் இருக்கும்ல? ம். தேங்க்யூ. எதுக்கு? உனக்கு அவங்க ஆண்டி அங்கிளா இருக்கும்போது எனக்கு கிடையாதா என்ன? உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நம்ம ஒரு தடவை சந்திக்கலாமா? ஓகேண்ணா சொல்லுங்க. அண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்றேன். அதுவும் உண்மைதான். அண்ணே, காலையில எப்பவும் வாக்கிங் போறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா பலன் அதிகம். குறைவான முதலீட்டை வச்சு பெரிய வியாபாரம் பண்ற மாதிரி. உங்களோட முட்டி வலி சீக்கிரம் போயிடும். பூ பாய்ஸ், வேகமா வாங்க. என்னாச்சு? நீங்க போங்கண்ணா,
நான் ஏதோ வரேன். 2 நிமிஷத்துல வந்துருவான். பாத்தியா? அனி அது சந்திக்கணும்னு கேட்டிருந்தேனே. இருங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது வரைக்கும் போய் ஹெல்த்த பாரு போ. பக்கத்துல பழக்கடைலாம் இருக்குல்ல, அப்படியா? அதனால இந்த மார்க்கெட்டை சீக்கிரமாவே திறந்துருவாங்க. ஓ சம்மந்தி பக்கத்துல எங்கேயாச்சும் சூடா ஜிலேபி போடுறாங்களா என்ன? அப்ப சாப்பிட்றீங்கன்னா சொல்லுங்க. இந்தாங்க இந்தாங்க சூடான ஜிலேபி, எல்லாரும் சாப்பிடுங்க. அட, வாங்க வந்து உட்காருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாங்க பால் எடுத்துங்க. என்ன நினைக்கிட்டே இருக்கீங்க? பரவாயில்ல உட்காருங்க, பரவாயில்ல, வாங்க. நல்லா சாப்பிடுங்க, எடுத்துக்கோங்க. அனி அண்ணங்கிட்ட சொல்லி அப்பா கிட்ட பேச சொல்லுங்க. ம். Go. பாவனா Go. எடுத்துக்கோங்க. அன்னைக்கு அன்பா உங்க கையால ஊட்டுங்க, எடுங்க. டேட் சொல்லுங்கண்ணா. அடுத்த பிளான் என்ன? திராட்சை தோட்டத்தை பார்ப்போம். பசங்களா, நீங்க இங்க வந்து திராட்சை தோட்டத்தை பார்க்கலனா வந்ததே வேஸ்ட். ஆமா, என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? டேட் சொல்லுங்க. ராகுலுக்கு நதியை பார்க்கணும்னு ஆசையா இருக்கான். நதினா என்னது? ஸோ நாங்க போயிட்டு வரலாமா? ராகுல் போகணும்னு சொல்றானா? அப்படின்னா போ. ஆண்டி, நாங்க பூனமையும் சோட்டியையும் கூட கூட்டிட்டு போறோம். சரி. அண்ணா சூப்பர்ண்ணா, சரியான program பண்ணிருக்கீங்கண்ணா. அனி கேன் யூ பிலீவ் இட்? அண்ணா ஒன்னும் இல்ல, இவர்கிட்ட இருந்த நியூஸ் பேப்பர் எடுத்தா போதும். பகத் அங்கிள் எப்பவும் சொல்ற மாதிரி இவர் உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட் ஆயிடுவாரு. புடிங்க புடிங்க பார்க்கலாம். புடிங்க. ஏ இல்ல, செட் ஆகல. அதை காட்டுங்க. அதை காட்டுங்க. அண்ணா நீ இப்படி பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணா அவரோட வேலையில எப்பவும் பிஸியா இருப்பாரு. அன்னைக்கு டைமே தர மாட்டாரு. இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் ஹாலிடே கிடைச்சிருக்கு. இது உன்னாலதான். கிஃப்ட் பிடிச்சிருந்ததா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒரு நாள் ஃபுல்லாக நானும் அண்ணியும் மாலில் சுற்றிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது ஃபைனல் ஆச்சு. ஆனால் நீ போட்டுக்கலையே. நான் அதை கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுக்கலாமா? நாங்க மதுப்பூர்ல ரொம்பவே சாதாரணமா இருந்து பழகிட்டோம். இவ்வளோ விலை அதிகமான பொருளை நான் போட்டுக்கிட்டேன்னா எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நோ நோ, இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பூனம், நீ இன்னைக்கு உன்னோட மனசில் இருக்கிற விஷயத்த ரொம்பவே அழகாக வெளியே சொன்ன. எனக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி அழகான நேர்மையை தான் ஒரு உறவில் இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே நேர்மையோட இன்னைக்கு நான் உனக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சா அது உனக்கு சரியாப்பட்டா அதை நீ போட்டுப்பியா? மனோகர் சார், ஜூரிக்ல இருந்து கால் வந்துச்சா? அப்படியா? என்ன சொன்னாங்க? ரியலி? மீட்டிங் கன்ஃபார்ம்டா? இல்லை இல்லை இல்லை, தட்ஸ் குட் நியூஸ். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, லீகல் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசி கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுங்க. நாங்கள் நாளைக்கே டெல்லி வர ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். ஆனா சுவிட்சர்லாந்து பார்ட்டி அடுத்த வாரம் தானே வரதா இருந்தது. சீக்கிரமே வராங்கப்பா, நாளான்னைக்கு இருப்பாங்க.
அண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால நாளைக்கு காலையில் கிளம்ப வேண்டியது இருக்கும் டேட். எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு தெரியுமா? நேத்து தான் வந்த மாதிரி இருக்கு. நான் உனக்கு ஒன்று சொல்லவா போனேன். நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் கொஞ்சம் நேரம் இருக்கும்ல, அது ரொம்ப அழகா இருக்கும். இந்த நொடியெல்லாம் நீயும் பிரேமோ வாழ்க்கையில என்னைக்கும் மறக்கவே மாட்டீங்க. பார்த்துட்டே இருங்க. டேய் ராகுல், இங்க வாங்க. என்ன? இங்க வாடா. வரேன். சித்தி, சித்தப்பாக்கு தண்ணி வேணுமா? ஏதாவது சொல்லணுமா? பூனம், இன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு மாடிக்கு வரியா? ஒருவேளை எனக்கு சரியா பட்டாவா? இல்லை வேணாம். அடடா, பிரமாதம். ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. ஆ. எல்லா கேம்ஸ்லயும் ஜெயிக்கிறீங்களே. அம்மா, அடுத்து நீதான். நான் இன்னைக்கு சித்தப்பாவோட மாடியில தூங்குறேன். ஓகே. ஆனா ஆ, காலையில போடுங்க. சீக்கிரமா கிளம்பணும், மறக்காத. ஓகே. ஏம்மா சோட்டி, பால் கொண்டு வரேன்னு சொன்னியே. जाने क्या वो कह गई आंखों की भाषा में, दिल मेरा डोले आशा निराशा में, उस पर जान लेवा ये तन्हाई सजनी। धीरज धर तेरी आई रे आई सजनी, आए बिना तेरी रह नहीं पाई सजनी। हो आने से तेरे चांदनी सी छाई सजनी। எல்லாருக்காகவும் குங்குமப்பூ பால் போட்டேன். உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். இங்க நைட்ல எப்பவும் குளிர் அதிகமாயிடும். நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் வர முடியல. இப்போ நீ இங்க வந்தது யாருக்கும் தெரியாதா?
சோட்டிக்கு தெரியும். அவ எல்லார்கிட்டயும் நான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டா. ஒருவேளை யாராவது ரூம்குள்ளே போய் பார்த்துட்டா நீ அங்கெல்லாம் தெரிஞ்சிடும்ல. அப்போ சோட்டி அங்க தலைக்காணிய வச்சு அது மேல போர்வை போத்திட்டான். இதெல்லாம் நீ எதுக்காக பண்ண? நான் வர சொல்லி கேட்டதுக்காகவா? நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன். நான் இதுக்காக அந்த விஷயத்தை இன்னும் பார்க்கவே இல்லை போனோம். இப்போதான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. எனக்காக நீ அந்த நெக்லஸ் போட்டு வந்திருக்க. ஒன்று தெரியுமா போனோம், நான் சோம்சரோவர் வந்ததுலேருந்து தினமும் நினச்சிட்டு இருந்தேன் உன்னை மாடிக்கு கூப்பிடணும்னு. ஆனால் எப்பவும் யோசிக்கிறதோட நிறுத்திடுவேன். நான் கூப்பிடுறதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். நீ எனக்கு அப்போ தெரியாது. அதே மாதிரி இங்கிருந்து போகும்போது உனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ இங்கிருந்து போயிடு. பூனம், எல்லாரும் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க அன்பை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு புரியுது இந்த கல்யாணங்கிறது எனக்கு அப்படி ஒரு பரிசை கொடுக்கறதுக்காக தானே. நான் திடீர்னு ஒருத்தங்களுக்கு இவ்வளோ முக்கியமாக போயிட்டேனா? நான் என்ன போட்டுக்கிறேன், என்ன சாப்பிட்றேன்னு என்ன தாண்டி ஒருத்தங்க கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு எனக்கு நீ பூனம், என்னோட சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு எனக்கு புரியலை. ஆமாம், எனக்கு கோல்டு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது? சளி பிடிச்சதுன்னா நீங்க எப்பவும் இதை பண்றீங்க. எப்படி சொல்லு? ஒரு வாட்டி மறுபடியும் பண்ண.